Hi guys, welcome you all. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ மொபைல் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு செல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு தெரியல. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் போய் எப்படி மொபைலை கொடுத்துட்றாங்க, ஒரு மொபைல் ஷாப்பில் விற்கிறதுக்கு கொடுத்துட்றாங்க, ஒரு விற்கணும் அப்படிங்கிற அவசரத்தில். பட் அதுக்கப்புறமா மேபி உங்களோட டேட்டாவெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மொபைல் கடைக்காரங்க. ஸோ இது நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். நிறைய எல்லாத்தையுமே நான் சொல்லலை. சில மொபைல் ஷாப்பில் அப்போவே உங்களுடைய ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க, உங்களோட சாஃப்ட்வேர் ஃபுல்லாமே டிலீட் பண்ணிடுவாங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. பட் சில மொபைல் ஷாப்ஸில் உங்களோட டேட்டா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் மொபைலை விற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் உங்கள் மொபைலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி எல்லா மொபைலுமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. சில மொபைல் டிஸ்பிளே போயிருக்கலாம், சில மொபைலில் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மொபைலில் நீங்கள் எப்படி உங்கள் டேட்டா பாதுகாப்பாக வச்சுக்கிறது, எப்படி உங்கள் டேட்டா பேக்கப்பில் வச்சுக்கிறது, உங்கள் டேட்டா மறுபடியும் நீங்கள் ஒரு நியூ மொபைலுக்கு நீங்கள் எப்படி மறுபடியும் மாற்றுறது அப்படிங்கிற நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மொபைல் விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் போய் செல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலை விற்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல்லையே உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் இல்லை ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. செகண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட்டா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே மொபைல்லேயே அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனிலேருந்தே பேக்கப் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் உங்களோட சிஸ்டமில் பேக்கப் எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே உங்களோட சிஸ்டமில் பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இல்லை, உங்கள் மொபைலுக்கு சப்போஸ் இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட் அந்த லிங்க் வேணால் நான் கீழே போடுறேன். எந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து லிங்க்கில் கீழே போடுறேன். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃபுல்லாமே உங்களோட சிஸ்டமுக்கு பேக்கப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை, வேறு எந்த ஹார்ட்வேர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிளவுட் சர்வர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் கிளவுட் சர்வர் யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு லிமிட்டடாக தான் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. இப்போது கூகுள் டிரைவ் அப்படின்னா உங்களுக்கு 15 GB அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வேணால் நீங்கள் காசு கொடுத்து தான் ஸ்டோரேஜ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் பார்த்து அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு லேப்டாப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் பேக்கப் பண்ணிச்சுக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டில் மூவ் பண்ணுறது. ஏன் நான் தேர்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா எஸ்டி கார்டுமே உங்களுக்கு ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்காது. சிலது கிளாஸ் 4 இருக்கும், சிலது கிளாஸ் 6 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ரைட்டிங் ஃபாஸ்ட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் உங்களோட சப்போஸ் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB இருக்குது, 58 GB நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 58 GB உங்களுக்கு மெமரி கார்டில் ரைட் பண்ணுறதே ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் 64 GB மெமரி கார்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால தான் நீங்கள் உங்கள் மெமரி கார்டிலும் சேவ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஆப்ஷன் தான், பட் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன். பட் இதுவும் ஒரு ஆப்ஷன். மெமரி கார்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயே நீங்கள் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மெசேஜஸ் அண்ட் கால் பேக்கப் பண்ணுறது. ஸோ உங்கள் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பேக்கப் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் உங்களோட கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் பேக்கப் பண்ணி உங்களோட ஏதாச்சும் ஒரு க்ளவுட் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எஸ்டி கார்டோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாலாவது டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்டாக்ட்ஸ். அதாவது உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது எல்லாத்தோட கான்டாக்ட்ஸும் முக்கியமாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், யாருக்குமே கால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கான்டாக்ட்ஸ் ரொம்பவே நீங்கள் முக்கியமாக பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நார்மலாக எல்லா மொபைலையும் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எஸ்டி கார்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிசிக்கோ இல்லை உங்களுக்கு க்ளவுட்லேயோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் கான்டாக்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் கூகுள் கான்டாக்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட கான்டாக்ட்ஸில் பேக்கப் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட கூகுள் டிரைவுக்கு, அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ தட் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு எல்லா கான்டாக்ட்ஸுமே உள்ளே வந்துடும், உங்களோட மொபைலுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணும் போது கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் கான்டாக்ட்ஸ் பற்றி கவலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டேட்டா வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது. ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அழியக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ் வந்து பேக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்ட்னா கூகுள் டிரைவில் பேக்கப் பண்ணிக்கலாம், ஐஃபோன்னா வந்துட்டு க்ளவுடில் வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஐஃபோன் வந்து எனக்கு பெருசாக தரல, பட் கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் வந்துட்டு பேக்கப் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்குவாங்க. செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வேணா நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சைடில் போடுறேன், அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க எப்படி வந்து பேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட கூகுள் டிரைவ் உங்களோட அக்கௌண்ட் என்னவோ உங்களோட அக்கௌண்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட டேட்டா உங்களோட மெசேஜஸ் இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு அதில் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட புது மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிருந்தீங்க, அந்த டிவைஸ் லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்கப் நீங்கள் டேட்டா எல்லாமே பேக்கப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களோட கூகுள் டிரைவ் வந்து ஸ்டோரேஜ் இருக்காது. ஸோ வாட்ஸ்அப் வந்து இண்டிபெண்டன்ட். வாட்ஸ்அப்பில் இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் உங்களுக்கு 50 GB இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் டேட்டா 50 GB இருந்தாலுமே வந்து 50 GB கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அது வாட்ஸ்அப் கூகுள் டிரைவ் வந்து அது வந்து தனி. அந்த ஸ்டோரேஜுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜும் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அது வந்து தனி இண்டிபெண்டன்ட். அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் லிமிட்டடாக இருக்கிறது வந்து 15 GB வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது ஃபைல்ஸ். பட் வாட்ஸ்அப் பேக்கப் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வந்துட்டு கூகுள் டிரைவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் உங்களோட பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் பேக்கப். ஸோ நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் நிறைய அக்கௌண்ட் லாகின் பண்ணிருப்பீங்க. அதாவது கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் உங்கள் மொபைல்லேருந்து. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது, எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது. சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் யாராச்சும் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து மாறும். அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பாரில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட்ஸ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்டு லாகின் பண்ணிக்கிறீங்களோ எல்லாமே வந்து காட்டும். அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் 3 பட்டன் இருக்கும், இல்லைனா கீழே வந்து காட்டும் ரிமூவ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் சொல்லி கொடுத்துட்டீங்க போதும் உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களோட மொபைல் வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்களோ அது எல்லா அக்கௌண்ட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த ரிமூவ் பண்ணுற இந்த ஸ்டெப், அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுற இந்த ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த முன்னாடி சொன்ன 5 ஸ்டெப்ஸும் முடிச்சுட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். உங்களோட டேட்டா எல்லாமே பேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு வரணும். டேட்டாவெல்லாம் சேஃப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட மொபைல் வந்து ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறது தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட மொபைலில் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு, பேக்கப் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் போய் செட்டிங்ஸில் போய் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து புது மொபைல் மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சிருக்கிறது உங்களுடைய எல்லாமே உங்களோட டேட்டா ஃபுல்லாமே டெலிட் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் எப்படி வாங்கினீங்களோ புதுசாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்கள் டேட்டா எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணி வைக்க சொன்னது. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட வேலை வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செல்லிங்க்கு வந்து நீங்கள் மொபைல் ஷாப்புக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து செக் பண்ணிக்குவாங்க. உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைலில் போயிட்டு ஃபைல் மேனேஜர் எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எல்லாமே கிளியர், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட டேட்டா எல்லாமே சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபோனை வந்து செல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு வழி. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும், மிஸ்யூஸ் ஆகாது. ஸோ வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து உங்களோட மொபைல் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும்போது, அதாவது டிஸ்பிளேலாம் கரெக்டாக இருக்குது, ஃபங்க்ஷனிங்காக இருக்குது அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் ஓகே. உங்களோட பழைய மொபைல் நீங்கள் விற்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. சப்போஸ் இப்போ வந்து உங்களோட டிஸ்பிளே வந்து போயிடுச்சு, இல்லை வந்துட்டு சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒரு டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இல்லை மொபைல் பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்க, உங்கள் கூட இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அட்வைஸ் கேட்டு அவங்கள வந்து பண்ணித்தர சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க கூட வச்சுட்டு இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போது சப்போஸ் ஏதாச்சும் தெரியாமல் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மொபைல்
வந்துட்டு யூஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட மொபைல் வந்து யூஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது அந்த மொபைல் ஷாப்காரங்க வந்துட்டு உங்களோட இதை வச்சு உங்களோட ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விற்கிற ரேட் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு எங்கள் மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்களே ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணுங்கள். கரெக்டான டாக்குமெண்டேஷன் எது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கரெக்டாக இது யார் எது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். கமெண்ட்ஸ் படிங்க. சப்போஸ் ஏதாவது யூடியூப்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் படிங்க. எது உங்களுக்கு ஒர்க்காக இருக்கான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் மாடல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படி, ஹவு டு ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் மாடலை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ லீகலாக எது வந்து கரெக்டாக இருக்கோ அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி பண்ண தெரியல அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். யூடியூப் வீடியோஸில் வந்து பார்க்கும்போது யூடியூப் வீடியோஸில் பார்க்கும்போது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, எந்த அளவுக்கு வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களோட கமெண்ட்ஸில் அவங்க வீடியோவில் கமெண்ட்ஸாக பாருங்கள். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மொபைல் வந்து ஒர்க் ஆகாமல் பிரிக் ஆகாமல் இருக்கிறது, அதாவது உங்கள் மொபைல் வந்து மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணீங்க அப்படின்னா தான் முடியும். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் யூஎஸ்பி கேபிள் அண்ட் ஒரு நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மொபைல் நீங்களே ஃப்ளாஷ் பண்ணலாம். பட் அது வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். கரெக்டாக பார்த்து பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ப்ராப்ளம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ வந்து பார்த்து ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களோட மொபைல் வந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பார்த்து பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட் கூட வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை மொபைல் கரெக்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்பிக்கையான மொபைல் ஷாப்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ளாஷ் பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு முக்கியமான விஷயங்கள். ஸோ நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாராச்சும் மொபைல் விற்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபுல்லாமே வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட புது மொபைல் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பேக்கப் எங்கே எடுத்து வச்சுருந்தீங்களோ அதை வந்து அப்படி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கு சப்போஸ் கூகுளாக இருந்தாலும் அக்கௌண்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப்பில் நீங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் அப்படி நீங்கள் ஆஃப்லைனில் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். பை.